எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த கால வேளையில் வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, நன்றி. இப்பொழுதும் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கவும் அதன்படி செய்யவும் சுவாமி எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய மேலான நாமமே மகிமைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த தானியேலின் புஸ்தகம் எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், ஒரு யுத்தத்திலே தொடங்கிறது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ பேட்டில். அதாவது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே, யூதாவில் ஒரு ராஜா இருக்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை அறிஞ்ச ஒரு தேசம். அதை யோயாக்கீம் என்ற அரசன் அரசாண்டு வருகிற வேளையில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர், அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, அந்நிய ஒரு ராஜா. அவன் நேபுகாத் நேசர், அவனுடைய பேர் நேபுகாத் நேசர். அவன் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். பாருங்க, ஒரு அந்நிய தேவர்களை வணங்குகிற ஒரு ராஜா, தேவனை அறிந்திருக்கிற ஒரு ராஜா, அந்த யோயாக்கீம் இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கு ராஜாவாக இருக்கிற ஒரு மனுஷன் அந்த தேசத்தில் முற்றுகையிட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அதனால் பிரச்சனைகளே வராது, போராட்டங்களே வராது, யாரும் எனக்கு எதிராக வரமாட்டாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இந்த எருசலேமை அவன் முற்றுகையிட்டான். அது மட்டும் இல்லை, அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கியும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, யூதாவுடைய ராஜாவை அந்த அந்நிய ராஜாட்டம் ஒப்பு கொடுக்குறாராம். அந்த அரண்மனையில் இருக்கிற தேவனுக்கு பயன்படுத்தக்கூடிய சில பாத்திரங்களையும் அவன் எடுத்து கொண்டு போனான். நரவழியில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், நமக்கு எதுவுமே கெட்டது நடக்காது, எதுவுமே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராது, அவர்கிட்ட கேட்டால் ஆசீர்வதிப்பார், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கியும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாகவும் பயமான ஒரு காரியமாக இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு ராஜாவை, இஸ்ரவேல் ராஜாவை, யூதா ராஜாவை எனிமிட்ட போய் ஒப்பு கொடுக்குறார். அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ராஜா என்ன செய்கிறான், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்கள், சகல ஞானத்தில் தெரிந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர். 3வது வசனம், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகி சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாஸுக்கு கற்பித்தான். நேபுகாத் நேசர் என்ன சொல்கிறார்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நல்ல கற்று தேர்ந்த, பிளேம்லெஸ், விதவுட் பிளெமிஷ், ஃபால்ட்லெஸ், நல்லா படித்தவங்கள, அறிவில் தேர்னவங்க, இவங்களை நீ என்ன செய்ய, போய் பிடிச்சிட்டு வா, ஏன்னா என்னுடைய அரண்மையில் அவர்கள் வேலை செய்ய வேண்டும், அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், நம்முடைய பாஷையை கற்றுத்தரணும். பாபிலோன் தேசத்தில் கல்தேயர் பாஷத்தை அவர்கள் பேசினார்கள், அதனால் நான் அவங்களுக்கு படிப்பு, அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தந்து நம்மளுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய வைக்க வேண்டும், வேலை செய்ய வைக்கணும், போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதில் பிடிக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னு சொன்னால், தானியேலும் அவருடைய 3 நண்பர்கள். தானியேல், அவருடைய 3 நண்பர்கள். அந்த 3 நண்பர்கள் பேர் என்ன தெரியுமா, அனனியா, மிஷாவேல், அசரியா. தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, இவங்க 4 பேரையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய பெயர்களை அவர்கள் மாற்றுகிறார்கள். உங்கள் பேரெலாம் நீங்கள் வச்சுட்டு இங்கே வர முடியாது, எங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேரை மாத்திரம் என்று சொல்லி பெல்தஷாசார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, இப்படி அவங்க பேரை மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தானியேல் அந்த ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, நம்ம இங்கே தான் தொடங்குகிறோம் நம்முடைய செய்தியை. இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தன ஒரு வாழ்க்கை, ஒரு சிறை வாழ்க்கை, தன் வீட்டை இழந்து, தன்னுடைய நாட்டை இழந்து,
தன்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மறக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு அந்நிய தேசத்தில் போய் இன்னொரு அந்நிய ராஜா கிட்ட அடிமையாக இருக்கிறாரு. அந்த ராஜா சொல்கிறாரு, சரி இவங்கெல்லாம் நல்லா படித்து நல்ல மெத்த அறிவாளிகளாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு என்ன செய், we will give them the best choice food. அவங்களுக்கு நல்ல உணவு கொடு, என்னுடைய உணவை கொடு, ஏன்னா அப்போ தான் இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பலசாலிகளாக இருப்பாங்க, நம்முடைய பாஷையெல்லாம் கற்றுக்கொடு, அப்போ தான் இவங்க நமக்கு உதவுவாங்க என்று சொல்லி அவங்கள ஒரு அந்நிய தேசத்தில் தானியேலுக்கு அவருடைய நண்பர்களும் இப்படி ஒரு காரியம் நடக்குது. அப்போது தானியேல் என்ன செய்கிறாருன்னா, அந்த பிரதானிகளுடைய தலைவன், இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பார், அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் போய் கேட்குறான், என்னால் நீ கொடுக்குற உணவெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா அது என் தேவனுக்கு விரோதமான காரியம். ஆகையினாலே அந்த தலைவன்கிட்ட போய் அவன் வேண்டிக் கொண்டான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இப்போ தானியேல் இந்த பிரச்சனையை வேறு விதமாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நான் இந்த தேசத்துக்கு அடிமையாக வந்திருக்கேன், என்னை என் தேசத்துலன்னு கூப்பிட்டுட்டு வந்துச்சேன், இவனுக்கு ஏன் நான் கீழ்ப்படியணும், இவன் சொல்கிறபடி நான் ஏன் செய்யணும், இவன் கொடுக்குற சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு he could have gone on a strike. நான் சாப்பிட மாட்டேன். நிறைய வேளை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆண்டருடைய பிள்ளைகள், நான் ஆண்டருக்கு வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி சில வேளையில் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். நம்ம அதை எதிர்த்து நிற்கிறோம் நம்ம நினைக்காம வைராக்கியம் பாராட்டுகிறோம் என்று நினைத்து நம்ம என்ன செய்கிறோம்னா we go on a strike. நான் அதெல்லாம் பண்ண முடியாது, எதிர்த்து நிற்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், பிரதானியுடைய தலைவன்னா தானியேல் வாஸ் அண்டர் அத்தாரிட்டி. தானியேல் அந்த பிரதானுடைய தலைவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலை. அந்நிய தேசத்தில் அடிமைதான், ஆனாலும் அவனுடைய அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். சப்மிஷன் டு அத்தாரிட்டி. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட we have to be submissive. அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது அப்படி நம்ம இருக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கவர்மெண்ட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உதாரணம், லைசன்ஸ் இல்லாமல் பைக்கு ஓட்டக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சின்ன வயசுலேயே பைக் பழக்கிறேன் என்று சொல்லி லைசன்ஸ் இல்லாமல் பிள்ளைங்களை பைக் ஓட்டக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் த ரூல் ஆஃப் த லேண்ட், அதுதான் லா ஆஃப் த லேண்ட். சின்ன பிள்ளைங்க கூட என்ன செய்யக்கூடாது, லைசன்ஸ் இல்லைன்னா நீ வண்டி ஓட்டக்கூடாது. ஏனென்றால் நாம் அந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில சமயங்களுக்கு அதிகாரிகள் சொல்லுவதை கேட்பதில் நமக்கு இஷ்டமில்லை. அவன் ஒரு கெட்ட அதிகாரி, அவன் சொல்கிறத நான் கேட்பதா? நேபுகாத்நேசர் அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவன் தான், அவனுக்கு கீழாக தான் தானியேல் இருக்கிறார். ஆனாலும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். அந்த பிரதான கேப்டன், அந்த தலைவன் சொல்கிற எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிஞ்சிருந்தார். அவர்கிட்ட போய் வேண்டிக் கொண்டான் என்று இருக்கிறது. அவர் முரண்டு பண்ணல, போய் தாழ்மையாய் கேட்கிறார். he requested என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தை போட்டிருக்கேன். அவன் வேண்டிக் கொண்டான். நம்முடைய வீடுகளிலே நம்முடைய கணவர்மார்களுக்கு பெண்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சப்மிசிவ்னஸ். சிறு பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறது, அப்பா சொல்றதை கேட்க மாட்டேன், அம்மா சொல்றது தான் கேட்பேன். அம்மா சொல்றதை கேட்க மாட்டேன், அப்பா சொல்றது தான் கேட்பேன். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய வேலைகளிலே நம்முடைய அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே, நம்முடைய காலேஜஸில், நாம் படிக்கிற இடங்களிலே நம்முடைய டீச்சர்ஸ், அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த டீச்சர் அதை அப்படி தான் சொல்லும், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நோ, we have to be submissive. நாம் அடங்கி இருக்க வேண்டும், அடங்கி இருக்க பழக வேண்டும். நம்முடைய சபையிலே நம்முடைய ஊழியக்காரருக்கு, நம்முடைய
மூப்பர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சில சமயத்தில் நம்ம நினைப்போம், எப்போ பார் நான் கீழ்ப்படிஞ்சிட்டே இருந்தால் குனிய குட்டிகிட்டே இருப்பாங்க என்று சொல்லி நாம் நிமிர்ந்து பார்க்க யோசிக்கிறோம். கீழ்ப்படிதல் அல்லது அடங்கி இருத்தல் என்பது பலவீனமோ அல்லது கையால் ஆகாத தனமோ இல்லை. கீழ்ப்படிந்திருப்பது அல்லது அடங்கி இருப்பது என்பது பலவீனமோ அல்லது கையால் ஆகாத தனமோ இல்லை. Submissiveness is not weakness. It is obedience to God. அது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருத்தல். Being submissive, கீழ்ப்படிந்திருப்பது என்பது அல்லது அடங்கி இருப்பது என்பது is going forward toward peace. அது சமாதானத்துக்கான வழி. ஒருவேளை தானியேலை முறைச்சிக்கிட்டு நீ சொல்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பிரதான தலைவன் சொல்லியிருந்தா அங்கே என்ன நடந்திருக்கும்? மிகவும் பிரச்சனையும் போராட்டமும் தானியேலுக்கு இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளும் வந்திருக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காத எந்த காரியத்தை யார் சொன்னாலும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், நமக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள், நாம் கீழ்ப்படிய வேண்டும். விக்கிரகத்தை வணங்கு அல்லது விக்கிரக ஆராதனை செய், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் நாம் கீழ்ப்படியக்கூடாது. மற்றபடி நமக்கு அதிகாரிகளாக தேவன் வைத்திருக்கிற எவருக்கும் நாம் எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை தவிர, லஞ்சம் வாங்கு என்று சொல்லி நம்ம அதிகாரி சொன்னால் நம்ம கீழ்ப்படியக்கூடாது. பரவாயில்ல, 1 கிலோக்கு பதில் 3/4 கிலோ போடு என்று சொன்னால் நாம் கீழ்ப்படியக்கூடாது. பொய் சொல்லு என்று சொன்னால் நாம் கீழ்ப்படியக்கூடாது. பரவாயில்ல, 8 மணிக்கு வந்துட்டு 8:30 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு வந்தது மாதிரி லெஜரில் எழுதிடலாம் என்று சொன்னால் நாம் கீழ்ப்படியக்கூடாது. இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு தான் நாம் கீழ்ப்படியக்கூடாதே தவிர, மற்றபடி நம் அதிகாரிகள் நமக்கு சொல்லுகிற எல்லா காரியங்களிலும், நம்முடைய குடும்பத்திலே நமக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள், சபையிலே நமக்கு போதனை செய்யக்கூடியவர்கள், நம்முடைய பள்ளிகளிலே காலேஜஸில் நமக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், மற்றும் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய புருஷன்மார்கள் மற்றும் நம்முடைய குடும்ப தலைவர்கள் மற்றும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவங்க மட்டும் இப்படி செய்வாங்க, நான் மட்டும் இப்படி செய்யணுமா? அவங்க மட்டும் அவங்களுக்கு வசதியானதெல்லாம் செய்வாங்க, நான் மட்டும் இப்படி செய்யணுமா? இப்படி கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி வேதத்தில் இடமில்லை. ஆனால் நம்முடைய மனுஷங்க என்ன செய்யுதுன்னா, அவங்க செய்யவே மாட்டாங்க, நானே செய்து கொண்டு இருக்கணும். அதான் நம்முடைய மனசில் வரக்கூடிய காரியம். தானியேல் அப்படி யோசிச்சிருக்கலாம், நான் மெத்த படித்தவன், ஆல்ரெடி எனக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்னை சிறைச்சாலையில் கொண்டு வந்து வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க இவங்க? அவங்களுடைய வழிக்கு என்னை மாற்றுகிறார்கள். சப்மிஷன் என்று சொல்லும் பொழுது, அல்லது கீழ்ப்படிதல் அல்லது அடங்கி போவதல் என்று சொல்லும் பொழுது அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இட் இஸ் லெட்டிங் கோ ஆஃப் ஈகோ. நான், என்னுடையது, என் வழிகள், நான் தான் செய்வேன், இப்படி தான் நான் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த சுபாவம் நம்மிலே மாற வேண்டும். சில வேளைகளில் நமக்கு பெருமை இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள்லாம் யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம். பெருமையை விட்டால் தான் கீழ்ப்படிதல் வரும். நான், என் வழிகள், எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, நான் படித்திருக்கிறேன், என்னுடைய சுயம் என்னிலே தாழ்ந்து போனால்தான், அல்லது சுயம் ஸ்விட்ச் ஆஃப் ஆனால்தான் we can go into the submissive mode. I know it all attitude. அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்லித்தராத. சில நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா உங்களுக்கு என்னப்பா தெரியும், உங்களுக்கு என்னம்மா தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஜென்ரேஷன் they say like that. ஆனால் கீழ்ப்படிந்திருத்தல் அல்லது அடங்கி இருத்தல் என்பது என்னுடைய சுயத்தை நான் விடுவது, என்னுடைய பெருமையை நான் விடுவது, என்னுடைய அரகன்ஸ், தமிழ் அதுக்கு என்னன்னா அடங்காத தன்மை, அதை விட்டு கொடுப்பது. அது மட்டும் இல்லை, அந்த கீழ்ப்படிதல், அந்த அடங்கி போவதில் என்பது என்ன தெரியுமா? இட் இஸ் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் அண்ட் கமிட்மெண்ட். அதாவது நான் ஒத்துழைப்பேன், தேவ திட்டங்களோடு ஒத்துழைப்பேன், என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய சபையிலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவ திட்டங்களோடு நான் ஒத்துழைப்பேன். நான் தேவ திட்டங்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்
என்று சொல்லுவது தான் கீழ்ப்படிதல் மற்றும் அடங்கி இருத்தல். தானியேல் தன்னுடைய கீழ்ப்படிதல் அல்லது அடங்கி இருத்தல் நிமித்தம் மிகவும் பணிவாக போய் அந்த பிரதான தலைவனிடத்தில் கேட்கிறான், நான் தயவு செய்து மரக்கறிகளை உண்ண எனக்கு உத்தரவு தர வேண்டும். பணிவாய் கேட்கிறான். நான் சொல்லியிருக்கலாம், இட் இஸ் அகெயின்ஸ்ட் மை பிலீஃப்ஸ், நான் செய்ய மாட்டேன் என்று அதிகாரமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் மிகவும் ஜாக்கிரதையாக தன்னுடைய சாய்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன், அதாவது நான் என்னை தீட்டுப்படுத்தலாகாது, அதுதான் அவருடைய தெரிந்தெடுப்பு, அதுதான் அவருடைய தீர்மானம். அவருடைய அந்த தெரிந்தெடுத்தலையும் தீர்மானத்தையும் மிகவும் தாழ்மையாக அந்த பிரதான தலைவனிடத்தில் போய் சொல்லினபடினாலே அவன் தேவனுடைய கரத்திலிருந்து தயையை பெற்றுக்கொண்டான். அதனால தான் பிரதான தலைவரிடத்தில் அவனுக்கு தயவு கிடைச்சு, சரிப்பா நீ சொல்ற மாதிரியே செய்யலாம். நாம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது ராயனுக்கு உண்டானதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும். யூ ஹாவ் டு பே டாக்ஸஸ் டு த சீசர் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுது. தேவனுக்கு உண்டானதை தேவனுக்கும், ராயனுக்கு உண்டானதை ராயனுக்கும் கொடு. இட் இஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டாக்ஸஸ். டாக்ஸ் கட்டுறோமா? நிறைய பேர் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு வருமானம் இல்லையா இருக்கலாம். ஆனால் டாக்ஸ் கட்டணும்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது வரி ஏய்ப்பு செய்ய நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஒருவர் இப்படியாக சொன்னார், நீ உன் வீட்டுக்கு வாடகை கட்டுற மாதிரி நீ எழுதி கொடுத்தீங்கன்னா உனக்கு வரியில் சலுகை கிடைக்கும். கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார், நான் வாடகை கட்டலை. அந்த பணத்தை வாடகை கட்டுற மாதிரி நான் எழுதுனா வரியிலேருந்து ஏற்க முடியும். ஆனால் அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். ஆகையால் நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படி செய்ய முடியாது சார். அவர் கொஞ்சம் ஷாக்கு. ஏம்மா அப்படி சொல்கிற? ஆமாம், ஆண்டவர் ஆசீர்வாதமாக எனக்கு ரெண்ட் கொடுக்காம வீட்டை கொடுத்துருக்கிறார், நான் ஏன் ரெண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லணும்? மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தில் போய் சிக்க வேண்டும். நாம் யோசிக்க வேண்டும். நாம் சரியான லைசன்சஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோமா? எலக்ட்ரிசிட்டி பில் சரியாக கட்டிக்கிறோமா? சில சமயத்தில் சில கிராமங்களில் எப்படியாக நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா, எதையாவது மாற்றி வைத்து விட்டால் பில்லு 40 ரூபாய்க்கு மேலே வராது, இல்லை 50 ரூபாய்க்கு மேலே வராது. சிலர் ரோட்டில் இருக்கிற என்ன செய்வாங்க, கம்பத்திலேருந்து அவங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க திருட்டுத்தனமாக. இவைகள் எல்லாம் அடங்கி இருத்தல் கீழ்ப்படிதலான காரியம் இல்லை. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு முன்பாக நான் அடங்கி இருக்கிறேன் அல்லது கீழ்ப்படுகிறேன் அவருடைய வார்த்தைக்கு என்பதற்கு இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நேரடியான உதாரணங்கள். சப்மிஸ்னஸ் டு ஹஸ்பண்ட், புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருத்தல். அது அவர் புருஷன் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால் அவர் கீழ்ப்படிஞ்சு வேறு வழி இல்லை, இல்லைனா வீட்டை விட்டு துரத்திடுவார், இல்லைனா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்படி அல்ல. அது கர்த்தருடைய அதிகாரத்தை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இட் இஸ் காட் ஆர்டைன்ட் அத்தாரிட்டி. கர்த்தரால் நமக்கு பெண்களுக்கு புருஷன் என்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புருஷனானவன் தன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனானவன் ஸ்திரீக்கு தலையா இருக்கிறான். அப்போ அந்த தலைக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாதா? கீழ்ப்படிய வேண்டும். நிறைய வேளையில் புருஷன்மார்கள் ஒருவேளை தேவனை அறியாதவர்களாக அவங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் கீழ்ப்படிந்திரு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் கீழ்ப்படிந்திரு. When we ladies cover our head, நாம் முக்காடு எழும் பொழுது நாம் எதை சொல்லுகிறோம், எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற புருஷன் என்கிற அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்பதை அறிக்கை செய்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 4-5 வசனங்கள். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது,
தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்கும். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 3வது வசனம், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசேஷமாக பவுல் இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், சபைக்கு வரும்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஸ்திரீயானவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, முக்காடிட்டு கொள்ள வேண்டுமா. ஏனென்றால் அந்த காலகட்டங்களிலே நல் ஒழுக்கம் இல்லாத ஸ்திரீகள் தான் என்ன செய்வாங்களா, தலையை மூடிக்கொள்ளாமல் அவர்கள் ரோட்டில் அலைவார்களாம். முக்கியமாக விபச்சார தொழிலில் இருக்கக்கூடியவர்கள். ஆகினாலே நான் திருமணமானவள், என் புருஷனுடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறவள் என்று உலகத்துக்கு அறிவிக்கிறதற்காக சபையிலே ஜெபம் பண்ணும் பொழுது அவள் என்ன செய்ய வேண்டுமா, தன்னுடைய தலையை முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அது தேவனுடைய அதிகாரத்துக்கு, புருஷன் என்கிற அதிகாரத்தை நான் அங்கீகரிக்கிறேன் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆகினால நாம் எதற்காக தலையை முக்காடிட்டு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். I am accepting God ordained authority of my husbandship. அதோடு கூட இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். He was submissive. பிலிப்பியர் 2:7-8 வாசிக்கலாம். பிலிப்பியர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீதிமொழிகள் 8:30 நம்ம வாசிக்கிறோம், நான் பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தேன். யாராவது அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஐ வாஸ் மை ஃபாதர்ஸ் டிலைட் என்று ஆண்டவராகிய இயேசு அங்க சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், நித்தமும் நான் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்றார், நான் எப்பவுமே பிதாவுடைய பக்கத்துல இருந்தேன், நான் எப்பவுமே பிதாவுக்கு மனமகிழ்ச்சியா இருந்தேன், நான் பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தேன். பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்கினவராய் தம்மை தாமே வெறுத்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையிலே தம்மை கீழ்ப்படிந்தவராக தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு இவ்வளோ கீழ்ப்படிதலை அடங்கி இருத்தலை காட்டி இருக்கும் பொழுது அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அடங்கி இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய கட்டளையின்படியே ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் he paid taxes. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக வரி பணத்தை கட்டினார். அவர் ஆலயத்துக்கு சென்றார். அவர் தன்னுடைய பெற்றோர்களோடு 30 வயசு வரைக்கும் இருந்தார். வேலை கிடைச்சிச்சு நான் உடனே போகிறேன் அப்படிலாம் போல. அவர் பிரசங்கம் பண்ணினார், போதித்தார், அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். இப்படியாக பிதாவுடைய திட்டத்துக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தவராக இருந்து சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் பிதாவுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்து அடங்கி இருந்து கீழ்ப்படிந்தவராகி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God's plan requires submission. தேவனுடைய திட்டம் நம்முடைய கீழ்ப்படிதலிலும் அடங்கி இருத்தலிலும் இருக்கிறது. பிரபல பிரசங்கியார்
பில்லி கிரஹாம் அவர் இப்படியாக சொல்லுகிறாராம், என்னவென்று சொன்னால், கீழ்ப்படிதல் என்பது நான் எதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு என் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பது. நீர் பார்த்து கொள்ளும். சப்மிஷன் இன்வால்வ்ஸ் கெட்டிங் ரிட் ஆஃப் எவ்ரிதிங் which hinders God's control over our life. எதெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு தடைகளாக என் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் விட்டு விடுகிறேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்படுது. நம்முடைய வாழ்க்கை படகின் அந்த ஸ்டீரிங்கை அவருடைய கரத்தில் கொடுப்பது. உன்னுடைய வாழ்க்கையின் கதவின் ஹேண்டில் அதை கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். நாமே அதை திருப்பிக் கொண்டு அதை எப்படியாவது திறந்து விடலாம், மூடிவிடலாம் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருப்பது அல்ல. என் வாழ்க்கையின் படகை நானே ஓட்டிக்கொள்ளுவேன், எனக்கு தெரியும். ஐ நோ த விண்ட், ஐ நோ த டைரக்ஷன். எனக்கு காற்றும் தெரியும், கடலும் தெரியும், எனக்கு அலைகளும் தெரியும், எனக்கு டைரக்ஷனும் தெரியும் என்று சொல்லி நாமே நம்முடைய வாழ்க்கை படகை ஓட்டுவதற்கு முயற்சிப்பது அல்ல கீழ்ப்படிதலும் அடக்கமும். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை படகையின் அந்த ஸ்டீரிங்கை நீர் எடுத்துக்கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையின் கதவின் ஹேண்டில், கைப்பிடியை உடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் அதை பிடித்து கொண்டு திறவும் மூடும் என்று சொல்லுவதுதான் சப்மிஷன் டு காட். அதுதான் கீழ்ப்படிதலும் தேவனுக்கு அடங்கி இருப்பதுமாகும். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த தானியேலுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், 3 வருஷம் அவர்கள் கல்தேயர் பாஷை மற்றும் எழுதுவதற்கு படிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு இந்த ராஜா. ஆனால் தானியேலை குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் ஆல்ரெடி லேர்னட் மேன், மிகவும் படித்தவர், அவர் மாசற்றவர், குற்றம் இல்லாதவர், பல பாஷைகளை அறிந்தவர், மிகவும் ஸ்கில்டு மேன். ஆல்ரெடி அவருக்கு எல்லாம் தெரியும். நல்லா கற்று தேர்ந்த ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் 3 வருஷம் ஒரு ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நல்லா நான் படிச்சிருக்கேன், நல்லா பட்டெல்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் பார்த்தா மறுபடியும் வந்து படி. இப்போ யாராவது நமக்கு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? மறுபடியும் 8ஆம் கிளாஸ் திருப்பி படி அப்படின்னு +6 சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை ரேவா இப்போ தான் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கா, இல்லை நீ படித்ததெல்லாம் செல்லாது, மறுபடியும் இன்னொரு 3 வருஷம் படினா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரேவா முதல்ல சொல்லுவாள். கரெக்ட் தானே? என்ன சொன்னாலும் நான் சொல்லுவேன், இவ்வளோ படிச்சுட்டு இத்தனை முறை வேலை செஞ்சு நான் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு போய் இன்னொரு டீச்சிங்கா, எனக்கு போய் இன்னொரு ட்ரைனிங்கா? பாசிபிள் இல்லை, முடியாது. அப்படிதான் நாம் சொல்லுவோம். ஆனால் அவன் தன்னை அந்த ட்ரைனிங்க்கு தன்னை உட்படுத்தி கொண்டான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. மிகவும் படித்தவன் ராஜாவே, ஆமாம் இவன் பெரியவன், இவனுக்கு எல்லாம் தெரியும், அதனால தான் அவங்கள செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பற்பல பாஷைகளை ஆல்ரெடி அவன் அறிந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் 3 வருஷம். ஆங்கிலத்தை சொல்லணும்னா ரிகரஸ் ட்ரைனிங். மிலிட்ரிலாம் பார்த்தீங்களா, மிகவும் கடுமையான ட்ரைனிங். அந்த மாதிரி ட்ரைனிங் தான் டானியலுக்கு, அவனுடைய நண்பர்களுக்கு. இப்படிப்பட்ட ட்ரைனிங்க்கு தன்னை உட்படுத்தி கொண்டான். நாமும் கூட தேவனாலே கற்பிக்கப்பட நம்மை உட்படுத்த வேண்டும். we have to subject ourselves. நம்ம கொடுக்க வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. அதில் ஒழுங்கு இருக்கும், ஒழுக்க முறை இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், அதில் கட்டுப்பாடுகள் இருக்கும், அதில் விதிமுறைகள் இருக்கும். அதற்கு நம்மை உட்படுத்த வேண்டும். சமீபத்தில் நானும் பாஸ்டரும் ஒரு சபைக்கு போயிருந்தோம். அந்த சபையில் பாட்டு பாடக்கூடிய 2 சகோதரிகள் 1 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க. 4:30ன்னா 4:31க்கு வந்துட்டாங்க. சர்வீஸ் தொடங்கிட்டாங்க. 1 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்க திரு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா பாஸ்டர் உத்தரவு இல்லாமல் மேலே வந்து பாட முடியாது. பாஸ்டர் அங்கேருந்து அழைத்தார். 2 சகோதரிகள் பேரை சொல்லி வந்து முன்னாடி வாங்கன்னு. இந்த பிள்ளை இந்த பாடலாம் பாடினாங்க. பாடி முடித்த பிறகு நான் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணேன், நல்லா பாடினீங்கம்மான்னு. இந்த பிள்ளைங்க நடுங்கிட்டே சொல்லுது, ஆண்டி பாஸ்டர் எங்களை எப்போ திட்ட போகிறாருன்னு தெரியல. ஏம்மா நல்லா பாடினீங்களே? 1 நிமிஷம் லேட்டாக வந்துட்டோம். எத்தனை நிமிஷம்? நமக்கு 1 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் கவலை இல்லை, அக்கறை இல்லை. டிசிப்ளின். பாஸ்டர் நீ 1 நிமிஷம் லேட்டாக வந்து திட்டி அவருக்கு என்ன ஆக போகுது? சர்வீஸ் ஒன்று நின்று விடவில்லை. டிசிப்ளின். 9 o'clock 9 o'clock. நமக்கு
9 மணிக்கு பிள்ளைகளை ரெடி பண்ணி வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப தெரியுது. 8 மணிக்கு டியூட்டிங்கில் பஞ்ச் பண்ணும், ஓடுறோம். நேரத்துக்கு போகலன்னா 6 மணி டியூட்டி போகலன்னா சம்பளம் போட மாட்டாங்க, ஓடுறோம். சபைக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக ஆச்சு, இந்த பிள்ளைங்க நடுங்குது. ஒழுக்கம். பாஸ்டர் அப்படி திட்டுவாருன்னு பயப்படுறாங்க. அது எதை காட்டுகிறது? ஒழுக்கத்தையும் டிசிப்ளினையும் காட்டுகிறது. பாஸ்டர் திட்டுறதுனால பாஸ்டருக்கு ஒன்றும் கிரீடம் வராது. ஆனால் நீ ஒழுக்கத்தில் வளருவாய். ஹல்லேலூயா. நீ டிசிப்ளினை கற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள் சபையில் இருக்கிறது, வீடுகளில் இருக்கிறது, ஸ்கூலில் இருக்கு. அவைகள் நமக்கு நன்மைக்காக. ஒரு பிள்ளை எப்படியா சொன்னாங்க, இன்னைக்கு பர்த்டே, நான் ஸ்கூலுக்கு போகல. அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ஏன்? பர்த்டேனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகக்கூடாது. ஸ்கூலில் கட்டுப்பாடு, கலர் ட்ரெஸ் போட்டு போக முடியாது, யூனிஃபார்ம் தான் போட்டு போகணும். அதனால் அந்த பிள்ளைங்க லீவ் போட்டுருச்சு அன்னைக்கு. ஸ்கூலில் இருக்கிற கட்டுப்பாடுகளை நாம் மீற முடியாது. ஆனால் தேவனுடைய கட்டுப்பாடுகள், அவர் நமக்கு படிப்பினைகளை சொல்லி தரும் பொழுது, விதிமுறைகளை கொடுக்கும் பொழுது, டிசிப்ளினை சொல்லி தரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் அசட்டை பண்ணுகிறோம். When God wants to train and discipline you, கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பொழுது அதிலே ஒழுக்கங்களும் டிசிப்ளினும் கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்கும். அதை நாம் கடைபிடிக்க தான் வேணும். தானியேல் முழு மனசா அந்த கல்தேயர் பாஷையை கற்றுக்கொள்ளவும் அந்த காரியங்களை படிக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு பாஸ்டர் இப்படியாக பிரசங்கத்தில் நான் கேட்டேன், நிறைய வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்? பெருக்குகிறோம். அது நல்ல விஷயந்தான். அது 2 விதமாக செய்யலாமா? முடிச்சுட்டே செய்யலாமா? ஆமாம், நானே பெருக்கணும், வேறு யாரும் பெருக்க மாட்டாங்க, அது ஒரு காரியம். ஆனால் நான் இதை கர்த்தருக்காக செய்கிறேன் என்று சந்தோஷமாய் செய்கிற ஒரு காரியம், அதை கர்த்தருக்காக முழு மனதோடு அடங்கி இருந்து செய்கிறது இன்னொரு காரியம். உடன்படுதல். கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு உடன்படுதல். 9 மணிக்கு பெல்லு, உடன்பட்டு தானே பிள்ளைங்களை 9 மணிக்கு அனுப்புகிறோம். இல்லைங்க, நாங்கள் 10 மணிக்கு தான் எங்கள் பிள்ளைங்களை அனுப்புவோம் ஸ்கூலுக்கு, நீங்கள் 9 மணிக்கு பெல்லு கூட அடிச்சுக்கோங்க. அது உடன்படுதல் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? 5 நிமிஷம் முன்னாடி போகணும், கற்றுக் கொடுக்குறோம், உடன்படுகிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே 7:30 மணிக்கெலாம் கொடி ஏற்றணும், 7 மணிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும். நாம் உடன்படுகிறோம். வீட்டில் என்ன வேலையாக இருந்தாலும் சரி, தண்ணி வந்துச்சோ தண்ணி வரலையோ, இட்லி வந்துச்சோ வேகலையோ, 7 மணிக்கு பிள்ளை ஸ்கூலில் இருக்கணும், 7 மணிக்கு கொண்டு போய் விடுகிறோம், உடன்படுகிறோம். வில்லிங்னஸ். தானியேல் அவன் முழு மனசாக வில்லிங்காக செய்கிறான். நான் கற்றுக்கொள்கிறேன். நாம் சில வேளைகளை நினைக்கிறோம், நான் கற்று தேர்ந்து விட்டேன், நான் எல்லாத்தையும் படித்து விட்டேன், நான் பெற்று விட்டேன். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் என்று நினைக்காமல் இன்னும் நான் தொடர்ந்து ஓடுகிறேன் கற்றுக்கொள்ளும்படியாக. பவுல் ஒரு மெத்த படித்த மேதாவி. அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் கற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். தானியேல் அப்படிதான், அவர் உடன்படுகிறார். நல்லா வளர்ந்த ஒரு ஆண்மகன், நல்லா படித்து ஒரு பதவியில் போக வேண்டிய சூழ்நிலை, ஒரு செட்டில்மெண்ட், ஒரு கெரியரை தொடங்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் he becomes a slave, அடிமையாக வந்துட்டான். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு ட்ரைனிங். அவன் கர்த்தர் எல்லா ஞானத்திலும் வளர்ந்தான். அவன் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கில் போனதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் ராஜாக்கு முன்பாக போய் நின்றான். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய காரியங்களுக்கு உட்படும் பொழுது, நம்மை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து உட்படும் பொழுது, நாம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த தானியேல் புத்தகம் 2:47 வசனத்தை யாராவது வாசிங்க. 40. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே சொல்றாரு, உன் தேவன் தான்பா தேவன். God of Daniel is God. ஹல்லேலூயா. அதுக்கு காரணம்
தானியேல் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அவரை தேடுதலும் தான். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், அந்த ராஜா போய் என்ன செய்கிறா தெரியுமா? 3 வருஷ காலம் ஆன பிறகு இந்த தானியேல், ஆபேத்நேகோ, ஷாத்ராக், மேஷாக் இவங்களுக்குலாம் ஒரு இன்டர்வியூ வைக்கிறார். 19-20 வசனம் வாசிக்கலாம். இல்லை 1வது அதிகாரம் 19-20. ராஜா அவர்களோட பேசினான். ஹல்லேலூயா. அடுத்ததாக எங்கே போய் நின்றார்களா? ராஜாவுடைய சமூகத்தில் நின்றார்கள். அடுத்ததாக மடங்கு சமர்த்தர்களாக ராஜா அவங்களை கண்டானா. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? they were submissive, they were subject to God's plan. அவங்க தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அடங்கியிருந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3வது ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15:28. 1 கொரிந்தியர் 15:28. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு, தேவனே சகலமும் சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு, ஆமென், குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இந்த வசனத்தை கொஞ்சம் சின்ன சின்ன பாகமாக வாசிக்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். சகலமும் நான் வாசிக்கிறேன். பிளஸி, தேங்க்யூ. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது அப்படின்னா எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்பட்டு இருக்கணும். நான் முடியாது அப்படின்னு நம்ம எழுந்திருத்து நிற்க நமக்கு முடியாது. தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு, எல்லாவற்றிலும் தேவன் தான் இருப்பாராம். ஹல்லேலூயா. அவர் தான் முதன்மையாக இருப்பார். அதுதான் அர்த்தம். எல்லாவற்றிலும் சகலத்திலும் அவர் தான் சகலமாக இருப்பார். அவர் தான் என்ன செய்வாரா? முதன்மையாக இருப்பார். குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. யார் யாருக்கு கீழ்ப்பட்டிருப்பாரா? குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தியிருக்கிறார். எல்லாத்து மேலேயும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லாம் பிதாவுக்கும் கீழ்ப்பட்டிருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்பட்டிருக்கும். ஆனால் குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு, ஹல்லேலூயா, பிதா சகலத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். குமாரனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதன் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறாரா? பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். அப்போ அவரை போல உண்டாக்கப்பட்ட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படி அவர் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்த அப்படின்னாலே பிலிப்பியர் 2:8-9 வாசிக்கலாம். ஆமென், ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட கீழ்ப்படிந்தவராக இருந்தபடினால தான் அவருக்கு எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் தரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா.
ஆகையினால ஒரு உயரத்துக்கு போக வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்துக்கு போக வேண்டும், ஒரு மேன்மைக்கு போக வேண்டும், நம் வாழ்க்கையில காரியங்கள் அனுகூலமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் தேவனுக்கு முன்பாக அடங்கி இருக்கவும் கீழ்ப்படிந்திருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தானியேல் அப்படி இருந்தபடினால தான் அவன் உயர்த்தப்பட்டான். ராஜா அவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய தேவனை போல வேறு தேவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக ராஜா ஒரு பெரிய கனவு காண்றாரு. கனவுக்கு அர்த்தம் தெரியவில்லை. எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லா ஞானவான்களையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க இந்த கனவு சொல்லுங்கப்பா, அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க, ராஜா கனவு என்னன்னு சொல்லுங்க, நான் அர்த்தத்தை சொல்றேன். அப்போ ராஜா சொல்றாரு, ஓஹோ, நான் கனவை சொன்னால் நீங்கள் அர்த்தத்தை சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்து அப்படிலாம் சொல்லுவீங்க முடியாது. அப்போ எல்லாரையும் கொண்டு போய் என்ன செய், சிரச்சேதம் செய், எல்லாரையும் சாகடி என்று சொல்லி ஒரு பிரகடனம் பண்ணுறார். அப்போ தானியேலையும் பிடிச்சிட்டு போகிறாங்க, வாப்பா உன்னை சாகடிக்கணுமா, எல்லாரையும் சாகடிக்கணும். இப்போ தானியேல் கேட்குறாரு, என்ன இந்த கட்டளை? ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது, அதற்கு அர்த்தம் யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா கனவை நீங்கள் சொல்லுங்கள் ராஜா, நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம். அப்போ தானியேல் சொல்கிறாரு, ராஜா கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறேன். ராஜாவும் சரின்னு சொல்றாரு. அவர் என்ன செய்தார் தெரியுமா? வசனம் 18. அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஆமென். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அவன் என்ன செய்யறான், தன்னுடைய நண்பர்களிடத்துல ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறான். அந்த வசனத்தை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா வாசிங்க. எங்க வாசிச்சிங்க பிளஸி சிஸ்டர்? 18. 2:18. 1:18. 1:18. ஆமேன். என்ன பண்ணாரா, தனக்கு தவணை கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் 2:17-18. இது கவனிங்க, இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறான், ஏ ராஜா அப்படி ஒரு கனவு கண்டாரா, அதுக்கு பதில் சொல்லணுமா, நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள், தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற வேண்டும். He sought the Lord. அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தரை இடத்துல ஜெபத்திலே ஆண்டவர் இடத்துல கேட்குறான். Seek the mercies from God of heaven. பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நண்பரிடத்தில் சொல்லி இது எனக்கு தெரியப்படுத்த வேண்டுமே ஆண்டவர். நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், மனுஷரை தேடுறோம். மனுஷட்டேருந்து இரக்கம் வருமானு பார்க்குறோம், மனுஷட்டேருந்து தயவு வருமானு பார்க்குறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில். நீ கட்டுகிறதும் பிரயாசம் விருதாதான், நீ நகரத்தை காவல் காக்கிறதும் விருதாதான். நம்ம நினைக்கிறோம், நான் எல்லாம் பண்ணி முடிச்சிருவேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஞானம் இருக்குது, கனவத்தை எப்படினாலும் அதுக்கு அர்த்தத்தை சொல்லிவிடலாம். ஆனால் தானியேல் அப்படி செய்யவில்லை. தன் நண்பர்களிடத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்கிறான். அவன் தன்னுடைய சொந்த ஞானத்தையோ அல்லது சொந்த அறிவையோ சொந்த படிப்பையோ அவனுடைய கல்தேயர் பாஷையையோ அல்லது அவன் படித்திருக்கிற மற்ற மேதாவி அதையெல்லாம் அவன் நம்பவில்லை. ஆனால் he resorted to prayer. அவன் ஜெபத்திலே தேவனிடத்தில் இதற்கான பதிலை கேட்டான். அவன் ஜெபிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று தன்னை தாழ்த்தினான். அவன் தன் நண்பர்களை ஜெபிக்கும்படியாக கேட்டான். நண்பர்கள் எதற்காக? கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கா? ஜெபிப்பதற்காக. உன்னுடைய கடினமான நேரங்களில் உனக்கு ஜெபிப்பதற்கு நண்பர்கள் இருக்கிறார்களா? உனக்கு குடும்பத்தில் ஜெப உதவி இருக்கிறதா? Does your family pray for each other? நாம் ஒருவருக்கு ஜெபிக்கிறோமா? நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோமா? உன்னுடைய பிளான்ஸ், உன்னுடைய திட்டங்கள் இவளை குடும்பத்தில் சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? தேவனுடைய வெளிப்பாடுகளுக்காக ஜெபிக்கிறோமா? நிறைய வேளையில் நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் அங்கே போகிறேன், அது நடக்கணும். ஆண்டவரே நான் இதை போகிறேன், எனக்கு இது கிடைக்கணும். ஆண்டவரே எனக்கு இங்கே போகிறேன், எனக்கு கடன் கிடைக்கணும். நம்முடைய ஜெபம் அப்படியா இருக்கிறது? தேவன் வெளிப்பாட்டுக்காக, God has to reveal himself to you. அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தை இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நம்முடைய காரியங்களை
நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை நாம் மனம் திறந்து சொல்லக்கூடிய நண்பர்கள் நமக்கு, தேவ பிள்ளைகள் உண்டா நமக்கு? Do you trust them for prayer? நீங்கள் இவங்கள்ட்ட சொன்னால் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? சில பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணுறீங்களா? நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஜெபம் பண்ணிடுங்க பிரதர், ஜெபம் பண்ணிடுங்க சிஸ்டர். உன்ட்ட ஒரு பிரதர் சொன்னாரே ஜெபம் பண்ணு, ஒரு சிஸ்டர் சொன்னாங்களே ஜெபம் பண்ணுறியா? நான் மட்டும் மற்றவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுன்னு கேட்பேன். ஆனால் மற்றவங்க என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணாமல் விட்டால் எப்படி? நீ எப்படி மற்றவங்கள்ட்ட நம்பி அவங்கள்ட்ட சொன்னால் ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியோ, அதே போல் உன்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறவங்க உன்னை நம்புகிறார்கள். தானியேல் தன் நண்பர்களை நம்பி ஜெபிப்பார்கள் என்று நம்பி சொன்னான். அவர்கள் ஜெப வீரர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் தானியேலுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஜெபம் செய்கிற பழக்கம் இருந்தது. அது அவங்களுடைய ஹேபிட், அது அவங்களுடைய அனுதின வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது அவங்களுடைய வாழ்க்கை முறை. தினமும் ஜெபிப்பதும் கர்த்தரை தேடுவதும் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிறதா? இல்லைன்னா கடன் வரும்போது ஜெபம், கஷ்டம் வரும்போது ஜெபம், வயிறு வலிக்கும் போது ஜெபம், அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஜெபம் செய்வது உன்னுடைய முதலும் தலையாய கடனாக இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு மிகவும் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுதும் ஜெபித்தாராம், போதகம் பண்ணும்போது ஜெபித்தார், தன்னுடைய சீஷர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது ஜெபித்தார், வழியிலே ஜெபித்தார், ஜனங்களுக்காக ஜெபித்தார், தனித்திருந்து ஜெபித்தார், சேர்ந்த மக்களோடு ஜெபித்தார், வியாதிகளை சுகமாக்கும் பொழுது ஜெபித்தார், லாசருவை மரித்தவனை உயிரோடு எழுப்பும்போது ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார், அதிகாலையிலே ஜெபித்தார், இருட்டோடு எழுந்து ஜெபித்தார், தனித்திருந்து ஜெபித்தார். சில வேளை நம்ம சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அது நான் இல்லைங்க பாஸ்டர் வேறு யார்ட்டையா ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது கதை சொல்லுங்க, வீட்டில் நேற்று என்ன நடந்துச்சுன்னு நல்லா சொல்லுவோம். ஜெபிப்பதற்கு நம்ம எழுந்து ஜெபிக்க நமக்கு ஒரு வெக்கம், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு. உன் தகப்பனிடத்தில் பேசுவதற்கு உனக்கு என்ன வெக்கம்? சாப்பிடும்னு அவர் ஜெபித்தார். தட்டில் சாப்பாடு போடுறதும் உடனே சாப்பிட்றோமா? பிள்ளைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, பெரியவர்களும் ஜெபிக்கிறோமா? இப்படியாக ஒருத்தர் சொல்லுகிறார், ஜீசஸ் வாஸ் ஆன் ப்ரேயர் மோட். அப்படின்னா ஒரு சுவிட்சை போட்டால் ஃபேன் இப்போ ஆனில் இருக்கு இல்லையா, சுற்றிக்கிட்டே இருக்குது, ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ணால் அது ஓடிட்டே இருக்குது, அப்படின்னா ஓடுற மோடில் இருக்குது. அதே போல் இயேசு எப்பொழுதும் ஜெபிக்கிற மோடில் இருந்தாராம். அவர் ஜெப தலைவர்களோடு, அந்த பரிசேயர் சதுசேயர் அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கூட ஜெபம் பண்ணாராம். நம்முடைய தலைவர்கள்ட்ட போய் எதையாவது ஒன்று பேச போகிறோம், ஜெபிக்கிறோமா? தானியேல் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், சப்மிசிவ். அவர் தன்னை முழு மனதாக உட்படுத்தி கொண்டார் டிசிப்ளினுக்கு. அவர் ஆண்டவரை தேடுகிறவராக காணப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சமயத்திலும் பிதாவோடு கூட பேசுகிறவராயும் பிதாவுடைய சித்தத்தை கேட்கிறவருடைய சத்தத்தை கேட்கிறவராகவும் இருந்தார். பில்லி கிரஹாம் அவர் சொன்ன ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே எல்லாம் சுகமாயிருக்கும் என்பது வாழ்க்கை அல்ல. சில வேளைகளிலே நாம் மிகவும் மோசமான சோர்வுக்குள்ளாக கடந்து போவோம். அப்பொழுதெல்லாம் நான் தேவனிடத்தில் ஜெபத்தோடு கண்ணீரோடு போய், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, பில்லி கிரஹாம் த கிரேட்டஸ்ட் இவாஞ்சலிஸ்ட், உலகம் பார்த்திருக்காத மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தை. அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் மிகவும் சோர்வு வரும்பொழுது நான் தேவனிடத்தில் போய், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் கேட்கிறேன். அவர்கிட்ட கேட்டாங்களா, உங்களுடைய பிரசங்கம் அல்லது உங்களுடைய சுவிசேஷ ஊழியத்துடைய சக்ஸஸ் என்ன என்று சொல்லி. அவர் சொன்னாரா, ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரேயர்,
செகண்ட் இஸ் ப்ரேயர், தேர்ட் இஸ் ப்ரேயர். ஹல்லேலூயா. முதலாவது ஜெபம், இரண்டாவது ஜெபம், மூணாவது ஜெபம். ஜெப வாழ்க்கை. தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே தான் அவன் உயர்த்தப்பட்டான். நமக்கு எல்லாருக்கும் உயர்வு வந்துடணும், மேன்மையாக இருந்துட வேண்டும், எல்லாம் என் வாழ்க்கையில் மாறிவிட வேண்டும், எல்லாம் எனக்கு நல்லா மாறிடணும். ஆனால் கீழ்ப்படிந்திருப்பதற்கும் அடங்கி இருப்பதற்கும் ஒரு டிசிப்ளின், ஒரு விதிமுறை, ஒரு கட்டுப்பாடுகள், இவைகளுக்கும் தேவனை தேடுகிறதற்கும் நமக்கு மனம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்திருந்த பொழுது கூட ஜெபித்தார். வலியிலே ஜெபித்தார், வேதனையிலே ஜெபித்தார், ரத்தம் சிந்தி அவருடைய வேர்வை ரத்தத்தை போல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர் ஜெபித்தார். ஆகையினாலே தானுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அடங்கி இரு, கீழ்ப்படிந்திரு. உன்னை மனதார தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டங்களுக்கும் அவருடைய தீர்மானங்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களுக்கும் உன்னை ஒப்புக்கொடு. பி சப்ஜெக்டட் டு ஹிஸ் டிசிப்ளின். அவரை தேடு, சீக் த லார்ட், கர்த்தரை தேடு. அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தேவனுக்கு நம்மை முழுமனதாய் ஒப்பு கொடுத்து உடன்படுகிற ஒரு வாழ்க்கை, அவரை ஜெபத்தில் தேடுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம எப்போ தேடுறோம்? ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது தேடுவோம். இல்லை, கர்த்தரை அவருக்காக தேடு, இயேசுவை இயேசுக்காக தேடு. நம்மை ரட்சித்த தேவன், நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன், நம்மை நரகத்திலிருந்து விடுவித்த தேவன், நமக்காக பரலோகத்திலே ஒரு பெரிய ஸ்தலத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிற தேவன், நம்மை தம் பிள்ளைகளாக முத்தரித்த தேவன், தம்முடைய ஆவினாலே நிரப்பியிருக்கிற தேவன், தம்முடைய இரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவியிருக்கிற இந்த தேவனை தேடு. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள அவருக்கு கீழ்ப்பட்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். எத்தனை பேர் உங்கள் கூட ஜெபிக்கிறவங்க இருக்காங்க? நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு டீம் ஸ்பிரிட் ஜெபிக்கிற கூட்டத்தை உருவாக்கிங்க. எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம். இப்படி சொல்கிறேன், அஸ்ஸாமில் எனக்காக ஜெபம் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்காங்க, ஒரிசாவில் எனக்காக ஜெபம் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்காங்க, கேரளாவில் இன்றைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அநேக ஜெப நண்பர்களை நான் கொண்டிருக்கின்றேன். அதற்காக கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். இஃப் யூ ஹாவ் எ ப்ரேயர் பார்ட்னர், யூ வில் ஹாவ் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஒரு ஜெப வாழ்க்கை துணையை நீங்கள் கொண்டிருப்பேன்னு சொன்னால் நீ நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதனால் ஜெபிக்கிற ஒரு மனிதனால் தான் சாதிக்கிற ஒரு மனிதனாக மாற முடியும். சொல்லுங்கள், ஜெபிக்கிற ஒருத்தி சாதிக்கிற மகளாக மாறுவான், ஜெபிக்கிற ஒருவன் சாதிக்கிற மகனாக மாறுவான். அல்லேலூயா. நாம் பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் அல்ல, வாழ்வலையிலே ஆண்டவருக்காக கிறிஸ்தவராக வாழ வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு தானியேல் பிரியமானவன் ஆனபடினாலே வானத்திலிருந்து மிகாவேல் தூதனை ஆண்டவர் அனுப்பி அவன் ஜெபத்துக்கு தடை செய்தவனை தடை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருந்தால் நாம் ஜெபத்தை சத்ருவால் கூட தொட முடியாதான், தடை செய்ய முடியாதையா. அல்லேலூயா. இப்போ ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்வு என்பது பிரதானமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தானியேலை போல நாம் ஜெபிப்போம். சிங்க கெபியிலிருந்து கூட நம்மால் வெளியே வர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? சிங்க கெபியில் தானியேலை தூக்கி போட்டாங்க, அக்னி ஜுவாலையில் சாத்ராக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டாங்க. ஆனால் இவர்கள் ஜெபிக்கிற தோழர்களாக நண்பர்களாக இருந்தபடினாலே அதிலிருந்து வெற்றி கண்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த நல்ல நாளை காண உதவி செய்தாய்க்கா கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தானியேலின் தேவன் எங்கள் தெய்வம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் கீழ்ப்படிதல், எங்கள் ஆண்டவரே ஒழுக்க முறைகள், ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்வு உமக்கு முன்பாக இருக்கும்போது, நாங்கள் ஒரு அதிகாரத்துக்கு அடங்கி இருக்கும்போது நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் சுவாமி. இன்றைக்கு கொடுத்தமுடைய வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவர் தாமே தானியேலின் தேவனாக இருக்கிற அப்படினாலே இன்றைக்கும் நீர் எங்கள் தேவனாக இருக்கின்றீர். அஸ்வினிக்காக ராதிகாக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கும் பிள்ளைகள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஐயா. இவர்கள் மீது உம்முடைய நீதியின் சூரியன் உதயம் ஆகட்டும். வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட
ஆண்டவரே, அன்பு மகளுக்கு அன்போடு துதிக்கிறோம். மகளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டு கட்டுவிடுவதாக எங்களை தாழ்த்துகின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரனா உடைய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் பெயரால் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உடைய இரக்கத்தையும் உடைய தயவையும் ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போகட்டும். ஆண்டவரே, தேவன் எல்லார் மீதும் தயவுள்ளவராக இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நீர் அவளுக்கு தயவு பண்ணுவராக, இரக்கம் காண்பிப்பராக, ஆதரவாயிருப்பராக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் எங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் ஆறுதலும் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கத்துடைப்பில் ஊரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே சே, கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்காரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.